Hi viewers, very warm welcome to the World of Education channel. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸு அவங்களோட ஆவரேஜ் மார்க் டோட்டல் மார்க் எல்லாத்தையுமே இன்புட்டாக வாங்கி அதாவது எல்லாத்தையுமே அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மார்க்ஸை கால்குலேட் பண்ணி இன்புட்டை வாங்கி கால்குலேட் பண்ணிவிட்டு அது எல்லாமே கிராஃபாக பிளாட் பண்ணணும். ஸோ கிராஃபை பிளாட் பண்ணி ஒரு விண்டோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, சிங்கிள் ப்ரோக்ராம் இது எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்யூன் வீடியோ கிடச்சிருக்கு பாருங்க. தென் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடுக்கான லிங்க் இருக்குது. ஸோ வேணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது. ஸோ இந்த மேட்ப்ளாட்லிப்பை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ என்னோட சேனலில் இருக்குது. ஓகே, ஸோ மேட்ப்ளாட்லிப் .pyplot அப்படின்னு போடு. ஓகே, ஸோ பைப்பில் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்துட்டு கிராஃபை பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PLD அப்படின்ற ஒரு அலியாஸ் யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு. ஓகே, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸ். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். தென் நெக்ஸ்ட் என்னன்னா கெமிஸ்ட்ரின்னு போடலாம். ஓகே, ஓகே, ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அடுத்து பண்ண பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தென் கம்ப்யூட்டர். இன்னும் இந்த மொத்தமாக வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் கிடைச்சா போதும். ஓகேவா, ஸோ கம்ப்யூட்டர். ஓகே, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸில் நான் ஒரு 5 சப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சூப்பர். ஓகேவா, இங்கே வந்துட்டு தமிழ்னு போட்டுப்போம். ஓகேவா, ஓகே, ஓகே, ஸோ இந்த நமக்கு வந்துட்டு இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடுத்து மார்க்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மார்க்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இது வந்துட்டு எம்டி லிஸ்ட் தான். ஓகே, எதுக்காக அப்படின்னா இதில் தான் வந்துட்டு மார்க்ஸை வாங்குறேன். அந்த இன்புட்டை வாங்குவோம் இல்லையா, அந்த வேல்யூலாம் இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இன்புட் வந்து வாங்கணும். ஸோ யூசர் கிட்ட இருந்து. ஸோ அதுக்காக ஃபார் இன் இல்லை ஃபார் சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டோரை க்ளோஸ் பண்ண போனேன். ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருங்க. இங்கே கோலன் மறந்துடுறாங்க. ஓகேவா, ஃபார் சப்மின் சப்ஜெக்ட்ஸ். ஸோ என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து அதோட கரஸ்பாண்டிங் மார்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாங்க போகிறேன். ஓகே, ஸோ இன்புட்டை வாங்கிட்டு இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்குன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்துட்டு இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ மார்க் வந்து நம்பர் தான் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு இன்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது இன்ட் ஆஃப் இன்புட் ஆகும்னா இண்டிஜர்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்மேட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னு அர்த்தம். சாரி, இது பேர் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில். இது வந்துட்டு எஃப்ன்ற என்ன அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்ம உள்ளே கொடுக்குற வேரியபிளுக்கு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ புரியலாம் பரவாயில்ல, கோட் பண்ணும்போது புரியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் மினிட். என்டர் ஸோ என்டர் மார்க்ஸ் இது கொடுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்டர் மார்க்ஸ் ஃபார் என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே சப்புன்ற வேல்யூ கொடுத்தோம் இல்லையா, ஸோ இதில் கொடுத்தோம் இல்லையா சப்ஜெக்ட், அதை வந்துட்டு இங்கே கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு கோலன் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து இன்புட் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டை வாங்கியாச்சு. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் மார்க்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்துட்டு அப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ தூக்கி அதில் வந்து போட்டுரும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்படியே வந்துட்டு மார்க்கை வாங்கிட்டு அதை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள், சம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ சம் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இருக்குது அது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன அப்படின்னா டோட்டல் வேல்யூ டிவைட் பை அதோட லென்த் மட்டும்தான். ஓகேவா, ஸோ டோட்டல் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, ஸோ டிவைட் பை என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த லென்த். ஓகே, ஸோ அதாவது என்ன அப்படின்னா அந்த மார்க்ஸுக்குள்ளே இருக்கிற எத்தனை மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா, ஸோ அதோட லென்த் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்னன்னா ஸ்டூடெண்டோட கிரேடை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஸோ நம்ம வந்து இது கிராஃபாக பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் இப்போ தான் வந்துட்டு பைத்தான்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ ஆவரேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி கிரேடை செட் பண்ண போகிறேன். ஸோ 90 இல்லை அதுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா கிரேடோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ்ன்னு செட் பண்ணணும். ஓகே ஓகே ஸோ இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஏ ப்ளஸ் இவ்வளோ கிரேட் இருந்தது அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எலிஃப் கொடுத்துறேன் அப்படின்னா இன்னும் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா ஒரே ஒரு கிரேட் மட்டும் கிடையாது இல்லையா, ஸோ நிறைய இருக்கும். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 75 கேல்குலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா கிரேடோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஏ தான் வந்துட்டு வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஃப் கொடுத்துக்கிறேன். சாரி இது இல்லை. ஸோ இந்த எலிஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆவரேஜ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆவரேஜோட வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60. ஸோ 60 விட அதிகமாகவும் அதுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னா கிரேடோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி தான். ஓகே, ஸோ பின்றது கிரேடோட வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு எலிஃப். ஸோ கிரேடோட வேல்யூஸ் வந்துட்டு ஒரு டி வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு சியோட நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா, ஆமாம். ஸோ டிலாம் வந்துட்டு ரொம்ப பூரான கிரேடு, அது வேண்டாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே 50 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 50க்கு ஈக்குவலாகவோ அதோட கம்மியாக இருந்தால் இது வந்து லாஸ்ட் கிரேடு சி. ஓகே, ஸோ கிரேட் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். ஓகேவா, ஸோ இஃப் எல்ஸ் ஓகே. ஏன் அப்படின்னா இஃப் எலிஃபெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு டெஃபினட்டாக எல்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு கிரேடே கிடையாது. ஓகேவா, ஏன் அப்படின்னா ஸோ 50க்கு கீழே வந்துட்டு மார்க்லாம் இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபெயில். ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். இப்போ வந்துட்டு கிரேடை கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா ரிசல்ட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் தான் இல்லையா, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ரிசல்ட்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இது வேணும்னா பிரிண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இருக்கட்டும். ஓகேவா, ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் மார்க் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் சாரி ஸோ டோட்டல் மார்க்கு சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, வருதுண்ணா. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண இல்லையா. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மறுபடியும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப். ஓகே, ஸோ டோட்டலில் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே ரொம்பவே சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆவரேஜ் மார்க்குன்னு கொடுத்துட்டு ஓகே, ஸோ ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னா ஆவரேஜ்ன்ற வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை தூக்கி பிரிண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து கிரேடை பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைனல் பேராமீட்டர் ஒன்று இருக்குது. ஓகே ஓகே, கிரேடு கோலன் கொடுத்துட்டு ஓகே கிரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிரேடுன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கா. ஓகே ஸோ கிரேடு வந்துட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிராஃப் வந்துட்டு பிளாட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம பிஎல்டின்னு கொடுத்துக்கலாம். இதில் தான் வந்துட்டு பைப்ளாட் அப்படின்னு மாடல் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம இந்த அலியாஸ் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த அலியாஸ் யூஸ் பண்ணி அந்த மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார் அப்படின்னா என்னன்னா இதுக்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷன், இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா பார் சார்ட்டை பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நான் வந்து இன்புட் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட்ஸ் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட சப்ஜெக்ட்ஸ் தென் வந்து அதோட கரஸ்பாண்டிங் மார்க்ஸு. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு எனக்கு ஷார்ட் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைட்டில், நம்மளோட கிராஃபுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும். ஸோ டைட்டில் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் மார்க் அனாலிசிஸ் சாரி மார்க் வந்து ஸ்டூடெண்டோட சப்ஜெக்டில். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸ். ஓகே ஓகே, ஸோ இதான் வந்து ஹெட்டிங்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேல்யூ நம்ம சொல்லணும் இல்லையா, அதாவது இப்போ எக்ஸ் ஆக்ஸில் டைம், ஒய் ஆக்ஸில் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு வெலாசிட்டியோட கிராஃப், அதோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன ஹெட்டிங்னு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதே தான். ஸோ சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். எக்ஸில் வந்தீங்கன்னா அதே மாதிரி ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒய் லேபிள். ஓகே, ஸோ இந்த ஒய் லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே என்ன கொடுத்துக்கிறேன், ஓகே மார்க்ஸ். ஓகே, ஸோ அது மார்க்ஸ் தானே இருக்கும். plt டாட் ஷோ ஆஃப். ஓகே, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிராஃப் வந்துட்டு ஷோ பண்ணி பார்க்கணும், அதுக்காக ஷோ ஆஃப். ஓகே, ஸோ இது இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்துட்டு வராது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்புட் கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னா நம்ம இன்புட் கொடுத்தா தான் வந்துட்டு
அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு மார்க் வந்துட்டு அனலைஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறேன், ஒரு 90 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து ஸ்பேஸ் விட்டு ஒரு 89, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 79, அடுத்து வந்துட்டு ஒரு 97, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 கொடுத்துக்கிறேன். ஓகே. 5 சப்ஜெக்ட் தான் இல்லையா, ஸோ 5 மார்க் கொடுத்துட்டேன். சாரி. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்வேலி லிட்ரல் இன்ட் ஆஃப் வித் பேஸ் 10 லைன் நம்பர் 66ல் ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ ஓகே. ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ எரர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை வரும் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த லைனில் தான் வந்துட்டு எரர் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே எதுக்காக எரர் வருது அப்படின்றது ஓகே எனக்கும் புரியல. வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் 1 மினிட் இப்போ வந்துட்டு சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா எரரை. ஸோ இன்வேலி லிட்ரல் ஃபார் இன்ட் ஆஃப் வித் பேஸ் 10ன்னு கொடுத்துருக்கு. ஓ ஆக்சுவலாக வந்துட்டு இன்புட் கொடுத்த ஃபார்மேட் தான் வந்து தப்பு. ஓகே பட் இட்ஸ் ஓகே. ஒரு ஓகே சாரி. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரே ஒரு இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ எல்லா இன்புட்டையும் ஒரே ஐடியா கொடுத்துட்டேன்னா ஸோ அதான் வந்துட்டு எரர். ஓகே மற்றபடி கரெக்டு தான். அதான் வந்துட்டு எரர் எதுவும் கிடையாது. ஸோ இன்புட் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு தப்பாக போச்சு. ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் 18 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு கேட்கும். ஓகே சாரி. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்காக கேட்குதா. ஸோ என்டர் மேக்ஸ் ஃபார் மார்க்ஸ் ஃபார் மேக்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மார்க்கு. ஸோ 89 கொடுத்துக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 79 கொடுத்துக்கிறேன். ஓகே தென் தமிழ் ஒரு 97 கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு 69. ஓகே இதான் வந்துட்டு என்னோட மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு டோட்டல் மார்க்கு 424, ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 84.8, ஏ கிரேடு. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸில் நம்மளோட பார் சார்ட் வந்து வந்துருச்சு. ஸோ பார் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிகல் பார்ஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ண ஒரு சார்ட் தான். ஸோ சப்ஜெக்ட் இது மார்க்கு. தென் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மார்க் அதிகம். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு தென் ஃபிசிக்ஸ். ஓகே ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கிராஃப். ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ.